श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய தினம் 58வது ஸ்லோகம் அனுபவித்தோம். ஸ்ரீரங்கம் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்பு ஒன்று இருக்கும். அந்த மூங்கில் பிரம்பு உழல் தடி, அதுக்கு அது சேவார்த்திகள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக ஒரு தடுப்பு. அது உலக விஷயங்களில் நாம் செலுத்தும் 5 இந்திரியங்களையும் இனிமேல் இங்கு வந்தாச்சுன்னா ரங்கநாதனை தவிர வேறு எதிலும் செலுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுப்பது போல இருக்குதா அந்த பிரம்பு. அதற்கு அந்த பிரம்பை ஸ்ரீ ரங்கநாதனிடத்தில்தான் அந்த இந்திரியங்களை செலுத்த வேண்டும். பரம போக்கியனவன், ஸ்வயம் போக்கியனவன் என்று அறிவுறுத்தக்கூடிய அந்த திருப்பிரம்பை சரணம் புகிறேன்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இந்த ஸ்லோகத்தில் 59வது ஸ்லோகம். சேஷசயலோச்சனாமிருத நதீரயா குலிதலோலமானானாம் ஆலம்பமிவாமோதஸ்தம்பத்வயமந்தரங்கமபியாமஹ. சேஷசயலோச்சனாமிருத நதீரயா குலிதலோலமானானாம் ஆலம்பம் இவாமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹ. அதாவது மூலஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் உள்ள நுழைஞ்சதும், பெரிய பெருமாள் சன்னதி உள்ள நுழைஞ்சதும் 2 பக்கமும் பெரிய தூண் இருக்கும். 2 பக்கமும் லெஃப்ட் ரைட் 2 பக்கமும், நடுவில் வாசல். அழகான ஆதிசேஷன் மீது ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமாள் சயனித்துள்ளார். அங்கு அவனுடைய கட்டாட்சம் என்னும் ஒரு அமிர்த ஆறு, அமிர்த வெள்ளம், அந்த கட்டாட்சம் ஓடியபடி வெளியில் வந்துட்டுருக்கு. அந்த ஆற்றின் வேகத்தில் அங்கு நிற்பவர்கள்லாம் தள்ளப்பட்டு தத்தளித்தபடி இருக்கக்கூடும். ஏன்னா அந்த கருணை வெள்ளத்தில் அப்படியே நிற்க முடியாது, தள்ளி விட்டுரும், தத்தளிப்போம். அப்படிப்பட்டவர்கள் அந்த அவனுடைய அழகிலையும் அவனுடைய தயையிலையும் அந்த வாத்சல்யத்திலையும் அந்த காருண்யத்திலையும் நிலை தடுமாறி விழக்கூடாதுன்னு தடுமாறாமல் நிற்பதற்காக அந்த 2 திருமணத் தூண்கள் பற்றுக்கோலாக உள்ளன, பிடிச்சிக்கிறதுக்கு. அவற்றை நாம் அடைவோமாக என்கிறார் பட்டர். இன்ஃபேக்ட் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமியே சொல்லுவார், ரங்கநாதன் நம்பெருமாள் நின்றுருப்பார். பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவையும் போது ரங்கநாதன் நின்றுருப்பார், தாயார் உட்காண்டிருப்பார். ஏன் அப்படி? ஒரு கணவன் எதிர மனைவி உட்காரலாமா அந்த காலத்தில்? ஆனால் அவனுடைய அழகை, வடிவழகை பார்த்துட்டு அவளால் நிற்க முடியாதான். அந்த அழகு வெள்ளத்தில் அவள் அடிச்சுன்னு போயிடுவாள். அதனால் சுதாரிச்சுக்கிறதுக்காக உட்காருவார்னு கிருஷ்ணபிரேமி அனுபவிப்பார். அது மாதிரி இங்கே அமிர்த வெள்ளம், அவனுடைய கட்டாட்சம், காருண்யம், அழகு, அந்த ஆற்றின் வேகத்தால் அந்த அமுத வெள்ளத்து என்ற ஆறு வருவதால் அது நிற்பவர்கள் தள்ளப்பட்டு தத்தளித்தபடி விழுந்துவிடக்கூடாது, நிலை தடுமாறாமல் இருக்கணும்னு 2 திருமணத் தூண்கள் பற்றுக்கோலாக உள்ளது. அவற்றை நாம் அடைவோம் என்கிறார் சுவாமி. கர்ப்ப கிரகத்தில் அந்த தூண்களை பற்றி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் முதல் பதிகத்தில் 2வது பாசுரத்தில் சொல்கிறார். அதாவது காயாம்பூ மலர்பிறங்கல் அன்னமாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளே என்கிறார். அந்த தூண்களுக்கு மனத்தூண் என்று பெயரிட்டுள்ளார் குலசேகர ஆழ்வார்.
அந்த மனத்தூண்கள் எதற்காக நிறுவப்பட்டுள்ளன என்பதை இந்த ஸ்லோகத்தில் பட்டர் அனுபவிக்கிறார். மிக்க வேகமுள்ள அமுத வெள்ளம் கட்டாட்சம், அந்த ஆற்றில் இறங்கிய அலமரக்கூடியவனுக்கு ஒரு பற்றுக்கோடு தேவைப்படுகிறது. அதுபோல ஆதிசேஷன் மீது அழகுற சயனித்து கொண்டிருக்கும் பெரிய பெருமாளுடைய திருக்கண் நோக்கு அந்த அமுத ஆற்றின் வேகத்தில் சிக்கி தத்தளிப்பவர்களுக்கு நெருங்கின பற்றுக்கோடு, கைப்பிடிப்பு இந்த திருமணத்தூண்கள். அந்த இரண்டையும் அடைகிறோம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத்சங்காச்சாருடைய அனுபவம். சேஷசய லோச்சனாமிருத நதீரயா குலித லோலமானானாம் ஆலம்பம் இவாமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹ. சேஷசய ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநகர் அப்பனின் லோச்சன திருக்கண் பார்வையாகிய அமிர்த நதி, அமுத நதி, அமுத ஆறு, அந்த அமுத ஆற்றினுடைய ரய வேகத்தால் குலித்த இங்கும் அங்கும் தள்ளப்பட்டு, அந்த வேகத்தில் நிற்க முடியாமல் தள்ளப்பட்டு தடுமாறி, லோலமானானாம் தட்டு தாவற்று இருக்கும் நம் போன்றவர்களுக்கு, ஆலம்பம் இவ பாதுகாப்பை போல உள்ள அந்தரங்கம் அணுக்கமான ஆமோத ஸ்தம்பம் திருமணத்தூணை அபியாமகா அடைகிறோம். கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே நுழையும் இடத்தில் இருக்கும் இந்த திருமணத்தூண், சிலர் பேர் இதை திருமணல் தூண் அப்படின்னு, அதாவது மணலை கொண்டே கட்டிட தூண், அதனால் திருமணத்தூண் என்ற இந்த சொல்லுக்கு உரை இட்டனர். அது தவறு, அது நேர் இல்லை என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. எம்பெருமானை சேவிக்க வெகு தொலைவிலிருந்து வரும் சேவார்த்திகளுக்கு இது நறுமணங்களை அளிக்கிறது. உள்ளேந்து துளசி மனம், கஸ்தூரி மனம், இப்படி ஆச்சரியமான மனம், அந்த மனங்களை, நறுமணங்களை அளிப்பதால் இந்த பெயர் இதற்கு. அதனால்தான் ஆமோதகா சோதி நிர்காரி என்ற கோஷம், அமர கோஷம், அதை ஸ்ரீ பராசர பட்டர் மனத்தில் கொண்டு மனம் என்று கொண்டு ஆமோத ஸ்தம்பம் என்கிறார். திருமணத்தூணை வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகுபவருக்கு ஏதாவது ஒரு அவலம்பம் வேணும், பிடிப்பு வேணும், அப்போ தான் அதை சமாளிக்க முடியும், சாத்மிக்க முடியும். அழகிய மணவாளனின் திருக்கண் பார்வையாகிய நதி. அதனால தான் ஆண்டாள் சொல்கிறார், அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் ஒரு எம்பாவான். அதுவும் மெல்ல 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 திறக்கணுமா. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தும் கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எம்மேல் விழி. டக்குன்னு வீழ்ச்சியானா எங்களால் தாங்க முடியாது. அந்த அழகு வெள்ளம், அமுத வெள்ளம், கட்டாட்சம், காருண்யம் எங்களால் தாங்க முடியாது, தத்தளிச்சிடுவோம். சிறிதே எம்மேல் விழியாகும். அது மாதிரி அழகிய மணவாளின் திருக்கண் பார்வையாகிய நதியின் வெள்ளம் நம்மேல் விழுகிறது. இதில் தட்டு தாவற்று பிடிப்பு அகப்படாமல் நாம் தத்தளிக்கிறோம். நமக்கு 1க்கு 2ஆக இருக்கட்டும்ன்ற திருவுள்ளத்தில் 2 திருமணத்தூண்களை எம்பெருமான் அங்கு அவலம்பமாக்கி வைத்துள்ளார், பாதுகாப்பாக வைத்துள்ளார். இத்தகைய திருமணத்தூண்கள் 2ஐயும் நெருங்கி வருகிறோம் என்கிறார் ஆழ்வார் ஆச்சாரியன். சர்வகந்தகா சர்வரசகான்னு உபனிஷத் எம்பெருமானை உலகில் உள்ளதை விட வேறான ஒன்று, அப்ராகிருதமான சிறந்த நறுமணமுள்ள திருமேனி. ஆகவே ஆமோதத்துக்கு குறைவே இல்லை. அவ்வளவு மனம், அவ்வளவு டிவைன் மனம், திருமணம், அவ்வளவு நறுமணம், நமக்கு பெருமகிழ்வை தருகிற மனம். அதனால்தான் ஆமோத ஸ்தம்பங்கள், ஸ்தம்பத்வயம். பரமபதத்திலும் இத்தகைய ஸ்தம்பம் உண்டு, பூலோக வைகுண்டத்திலும் உண்டு, ஸ்ரீரங்கத்திலும். திருமணத்தூண் கர்ப்ப கிரகத்திலேயே இருப்பதால் கர்ப்ப கிரகத்தை பற்றிய ஸ்லோகம் பின்னாடி வருவதாலும் இந்த ஸ்லோகம் 59வது ஸ்லோகமாக அமைந்தது தவறு, மாறுபாடு. 63வது ஸ்லோகம் உத்புல்ல பங்கஜ என்று அதுக்கு அடுத்தது நான் வர வேண்டும்னு சிலர் வியாக்கியானம் இடுகிறார். அது தவறு. திருமணத்தூணுக்கு அப்பாற்பட்டு தான் கர்ப்ப கிரகம். திருமணத்தூணை தொட்டுட்டு தான் உள்ளே போனோம். அதனால் ஸ்ரீ பட்டர் அருளிய இந்த கிரமமே கரெக்ட். 59 தான் இந்த ஸ்லோகம் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் அறுதியிட்டு கூறுகிறார். சேஷசய லோச்சனாமிருத நதீயராகுலித லோலமானானாம் ஆலம்பம் இவோமோதஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹா. அடியே ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குடசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.